இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சென்னையில ஆடிஷன் அப்படின்ற பெயர்ல பல இடங்களுக்கு தங்களோட அழைச்சி சென்றதாகவும் சில இடங்கள்ல பார்த்த பொழுது ரவுடிகளோட பதுங்கிடம் போல தோன்றியதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. தமிழ்ல வெளியான லப்பர் பந்து படம் மூலமா ரசிகர்கள் மத்தியில பிரபலமான நடிகை ஸ்வசிகா, அதுக்கப்புறம் மாமன் படத்துல நடிச்சு அசத்துற நிலையில சமீபத்துல வெளியான 100 சாமி படம் விஜய் ஆண்டனிக்கு ஜோடியா நடிச்சிருந்தாங்க. இதுக்கு நடுவுல சமீபத்துல அவங்க கொடுத்திருக்க பேட்டி ஒண்ணுல தன்னோட நடிப்பு வாழ்க்கையோட தொடக்கத்துல சந்திச்ச ஏமாற்றங்களையும் கசப்பான அனுபவங்களையும் பத்தி வெளிப்படையா பேசியிருக்காங்க. JFW யூடியூப் சேனலுக்கு கொடுத்திருக்க பேட்டியில 17 வயசுல சினிமா கனவுகளோட சென்னைக்கு வந்த பொழுது பல போலி ஆடிஷன்கள் மற்றும் மோசடிகளுக்கு தான் ஆளானதா ஸ்வசிகா வெளிப்படுத்தி இருக்காங்க. வைகை அப்படின்ற தமிழ் படம் மூலமா தான் ஸ்வசிகா திரையுலகிற்கு அறிமுகமாகி இருந்தாங்க. தன்னோட முதல் ஆடிஷன்லேயே ஹீரோயினா தேர்ந்தெடுக்கப்பட்டதுனால சினிமாவில் சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில இருந்த அவங்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சிருந்தது. 10ஆம் வகுப்பு படிப்பை முடிச்ச அப்புறம் சினிமாவில் நடிக்கணும் அப்படின்ற ஆசையோட குடும்பத்தினரோட எதிர்ப்புகளையும் மீறி சென்னைக்கு போனதாகவும் வாய்ப்புகள் கிடைக்காததுனால தான் கடுமையான மன அழுத்தத்துக்கு ஆளானதாகவும் ஸ்வசிகா சொல்லியிருக்காங்க. மேலும் சென்னையில் ஆடிஷன் அப்படின்ற பெயர்ல பல இடங்களுக்கு தங்களை அழைச்சிட்டு போனதாகவும் சில இடங்களை பார்த்த பொழுது ரவுடிகளோட பதுங்கிடம் போல தோன்றதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதுல பல போலி ஆடிஷன்கள் அப்படின்றது தனக்கு புரிஞ்சுது அப்படின்னும் தானும் தன்னோட அம்மாவும் இது போல பல முறை ஏமாற்றப்பட்டதா இவங்க நினைவு கூர்ந்திருக்காங்க. எங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே மணிரத்னம் சார், பாலா சார் போன்ற ஒரு சில இயக்குனர்கள் மட்டும்தான். மற்றவங்களோட பேரோ முகமோ கூட எங்களுக்கு தெரியாது. அதை பயன்படுத்திக்கிட்டு தான் பலர் முருகதாசை பார்க்க வைக்கிறோம், லிங்குசாமிய அறிமுகப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி எங்களை அணுகுனாங்க. கையில 1 லட்சம் ரூபாய் கொண்டு வந்தா சினிமாவில் வாய்ப்பு நிச்சயம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தைகளை நம்பி அம்மா தாங்கிட்ட இருந்த தங்க நகைகளை கூட வித்து பணம் கொடுத்திருந்தாங்க. ஆனா பணத்தை கொடுத்த அப்புறம் சம்பந்தப்பட்ட நபரை தொடர்பு கொள்ள முடியல. நாங்க திருப்பி வந்த பொழுது மேனேஜரை பார்க்க முடியல. எங்களை ஏமாத்திட்டு அவரு ஓடிட்டாரு. அதுக்கப்புறம் ஊருக்கே திரும்பி போயிடலாம் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. தமிழ்ல 2 படங்கள் வெளியான பிறகும் இது போன்ற அனுபவங்களை எதிர்கொண்டதுனாலதான் மலையாள சினிமாவுக்கு வர முடிவு செஞ்சோம். மலையாளத்துல இயக்குனர்கள் மற்றும் திரைத்துறையினரை பற்றி எனக்கு தெரியும். சொந்த ஊர் அப்படின்றதுனால யாரும் எளிதில் ஏமாத்த மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கையே அந்த முடிவுக்கு காரணம். எத்தனையோ பின்னடைவுகளும் ஏமாற்றங்களும் இருந்த போதிலும் என்னை முன்னோக்கி நகர்த்த உதவுனது என் மீது எங்கிருந்த நம்பிக்கை தான். ஒரு நாள் சினிமாவில் எனக்கான இடத்தை நான் நிச்சயம் பிடிப்பேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு எப்பவுமே இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.